எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோல்சேல் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி அப்படிங்கிறது தெரிய மாட்டேது. இங்கேருந்து ஹோல்சேல் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த பார்சல் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, இப்போ எங்ககிட்ட ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அந்த பார்சலை டிரான்ஸ்போர்ட்டில் சென்ட் பண்ணி விடுவோம். உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அங்கே வந்து இங்கே நாங்கள் திருப்பூரில் அதே டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக இங்கேயும் இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் சென்ட் பண்ணோன்னா நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கு அந்த பண்டல் வந்துடும். அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த பண்டல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கொரியர்லேயும் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிடிசி கொரியரில் நாங்கள் வந்து பண்டல் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே டெலிவரி ஆயிரும். டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுக்கு கொரியர் காஸ்ட் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 2Payல போட்டு விட்டுருவோம். ஒரு பண்டல் சென்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அங்கே பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் டிடிடிசி கொரியரில் உங்களுக்கு ஒரு பண்டல் சென்ட் பண்ணணும் அப்படின்னா கொரியர் காஸ்ட்டை ஃபஸ்ட்டே வந்து எங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ரெண்டுத்துலையுமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டில் சென்ட் பண்ணும்போது நீங்கள் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியரில் சென்ட் பண்ணும்போது அவங்களே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆனால் டெலிவரி சார்ஜ் முன்னாடி எங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கே பே பண்ணி சென்ட் பண்ணிடுவோம், உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான்.